ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 26வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு நடக்க இருக்க மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்க இருக்க பிபிஎலுக்கான 26வது மேட்ச் பற்றி பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனூர் ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் கிராண்ட் லீக்கில் யாரெல்லாம் நம்ம ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் ஆப்ஷனாக கொடுக்கலாம், அண்ட் ஸ்மால் லீக்கு யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக வருவாங்க, அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் நம்ம டெலிகிராமில் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கான டீம் அண்ட் ஸ்மால் லீக்கான டீம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் கொடுக்குற டீம்ஸ்லேருந்து ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறவங்க 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த டீம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அந்த டீமை கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அண்ட் கிராண்ட் லீக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாப் ஆப்ஷனாக இருக்கட்டும், டியோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பொறுத்தவரையும் எந்த ஒரு டீம்ஸும் மேக் பண்ண தேவையில்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி சைஃபட்டை உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை யாராவது ஒரு நாளும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபின்னாலனை கூட பிக் பண்ணிக்கலாம். ஒரு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அதில்னா ஆக்சிடென்ட் டர்னர் கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் அண்ட் CLA. வாங்க வீடியோக்குள்ளே போல. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ்க்கும் நடக்கிறக்க பிபிஎலுக்கான 26வது மேட்ச். டேட் பொறுத்தவரையும் ஜனவரி 7ஆம் தேதி மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரை 1:45 PM. ஸோ மதியம் 1:45 PM மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்த் ஸ்டேடியம், ஃபெர்த்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. அண்ட் ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 21 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுமே. அதில் ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ் 16 மேட்சும், மெல்போர்ன் ரெனகட்ஸ் 4 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ் ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க. அதிக மேட்சஸ் அவங்க தான் ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஃபேவரபிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு அதிகமாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஃபின் ஆலன் அண்ட் மிட்சல் மார்ச் அந்த டீம் மேட்ச்சில் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபின் ஆலன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. கூப்பர் கோன்லி, ஹாரோன் ஆர்டி, ஆஸ்டன் டர்னர் இந்த டீமோட கேப்டன், நிக் ஆப்சன், ஆஸ்டன் ஆகர், ஜாய் ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெக்ரண்டாஃப் அண்ட் லான்ஸ் மோரிஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெர்த் ஸ்காச்சர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அதே மாதிரி மெல்போர்ன் ரெனகட்ஸை பொறுத்தவரையும் ஜாக் ஃபெசர் மெக்ரூக் அண்ட் ஜாஸ் ப்ரௌன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டீம் சைஃபர்ட் விக்கெட் கீப்பிங் சொல்லுறாரு. ஜாக்கப் பெத்தல், ஜான் வில்ஸ், லாரி ஈவன்ஸ், வில் சதர்லாண்ட் அந்த டீமோட கேப்டன், டாம் ரோஜர்ஸ், குரிந்தர் சந்து, ஆடம் ஜம்பா, கெனே ரிச்சர்ட்சன். இதுதான் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனகட்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவன். ஸோ ஓகே, இப்போ ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ், ஸ்டாட்ஸ் வைஸ், வெனூர் ரெக்கார்டில் யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ் அவங்களோட பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணிடலாம். ஃபின் ஆலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணல. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணியிருக்காரு. அதில் அவுட் ஏர்லேயே விக்கெட்டை விட்டார். அவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பெருசாக இல்லை. அதே மாதிரி வெனூர் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 74 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ அந்த 74 ரன்னுமே அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் கடைசி 2 இன்னிங்ஸில் 50+ ரன் கண்டினியூவாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மேட்ச் அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் அவர் தான் இருக்க போகிறாரு. ஸோ அப்போ அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். பை சான்ஸ் ஃபெர்த் ஸ்காச்சர்ஸ் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு, ஒரு ரன் அவுட் அது ஸ்டம்பிக்கில் ஈடுபட்டாருனால அதிலே ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். பவர் பிளே வீக் பண்ணி ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலே போதும். எப்படினாலுமே ஃபேண்டசி டீம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 70% இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் இருக்குது. ஸோ கம்பல்சரி நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே. அண்ட் மிட்சல் மார்ஸை பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் உள்ள வந்தார் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்சஸ்க்கு 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 305 ரன் அண்ட் 7 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. 1 or 2 ஓவர்ஸ் மிட்சல் மார்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லைன் பவுலர் யாராச்சும் அடி வாங்கணும் அப்படின்னா மார்ஸ் கிட்ட இருந்து 1 ஓவர் எதிர்பார்க்கலாம். அவரோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு.
பவுலிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்டில் பொறுத்தவரையும் 19 மேட்ச்சுக்கு 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 433 ரன்னும் அண்ட் 5 விக்கெட்டும் மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறப்போ அந்த வெனுவில் 71 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெறும் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 284 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெனு ரெக்கார்டில் 71 ஆவரேஜுங்கிறது பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ்னு சொல்லணும். மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலிங்கில் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 7 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்போ ஸோ அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா 28 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதை டெஸ்ட் மேட்ச்சில் நேஷனல் டியூட்டிக்காக எடுத்திருந்தார். பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஹாரோன் ஆர்டி பொறுத்தவரையும் சிங்கிள் ஆப்ஷன் தான், பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 141 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பென்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அவருக்கான ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி 3 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 23 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 594 ரன் அடிச்சிருக்காரு ஹாரோன் ஆர்டி. அதில் பொறுத்தவரை வெனுவில் 27 ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 46 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜாக வச்சிருக்காரு ஹாரோன் ஆர்டி. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஹாரோன் ஆர்டி. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் லாஸ்ட்டில் நடந்த ஒரு 3 மேட்ச்சில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். 10, 2, 23 அப்படிங்கிறது அவரோட ஸ்கோராக இருக்குது. பட் அதற்கு முன்னால் மேட்ச் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இப்போ ரீசன்ட் வைஸ் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் ஹாரோன் ஆர்டி. அண்ட் கூப்பர் கோர்னல் எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 92 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 92 ரன்னுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஸ்கோர். வெனியில் விக்கெட் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணியிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் அண்ட் 311 ரன் அடிச்சிருக்காரு கூப்பர் கோர்னலி. இதில் போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ நல்ல விக்கெட்டுங்க இருக்காரு. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது அவரோட ரீசன்ட் ஃபார்ம். கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் இல்லை 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னு பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ள எப்படினாலும் வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா 43 ரன் நாட் அவுட், 1 விக்கெட், 48 ரன் 1 விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு, பவுல் பண்ணியிருக்காரு, 37 ரன் 66 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிறத எல்லா மேட்சுக்கும் அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துட்டுருக்காரு. ஸோ கூப்பர் கோர்னலி ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மஸ்டி பீக்னு சொல்லுவேன். ஸோ போத் இன்னிங்ஸில் ரொம்ப மஸ்டி பீக் இருக்கக்கூடிய பிளேயர் கூப்பர் கோர்னலி. ஆஸ்டன் டர்னர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 17 மேட்சஸ்க்கு 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 212 ரன்னும் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே டீசெண்டான ஒரு ஸ்கோரை வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஆஸ்டன் நகர். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இதுவே வெனுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 30 மேட்ச்சுக்கு 38 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர்ஸ். வெனுவில் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 727 ரன்னும் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 26 ஆவரேஜ் தான் இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 52 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார் ஆஸ்டன் டர்னர். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்கில் அப்படின்னா அவருக்கு ஒரு பிக் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அண்ட் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு டர்னர். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சில் ஒரு பேட்டிங் ஆப்ஷனே வரல, மேலே டாப் ஆர்டரில் முடிச்சிட்டாங்க. ஸோ மற்றபடி அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. 35 நாட் அவுட் அண்ட் 22 அப்படிங்கிறத ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்டும் சம்டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் வந்து விக்கெட்டும் எடுத்துடுறாரு. அண்ட் நிக் ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெனு ரெக்கார்டு அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுவில் பார்த்தீங்கன்னா 19 மேட்ச்சுக்கு 244 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் டீசெண்டான ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பர்சன்டேஜில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் அவர் பார்த்தீங்கன்னா 21-47 அப்படிங்கிறது லோ ஆர்டரில் இருந்து ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்து பாருங்கள். மெல்போர்ன் ரெனகன்ஸ் அப்போனட்டாக இந்த பிளேயர்லாம் ஒரு இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க ஒன் சைட் டீமில். ஆஸ்டன் நகர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச்சுக்கு 68 ரன் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 10 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங்கில். அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஆஸ்டன் நகர். வெனுவில் பொறுத்தவரை 21 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 15 விக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப அதிகப்படியான விக்கெட் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 9 மேட்ச்சுக்கு வெறும் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னால் ரொம்ப போரான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக அவர் ப்ளே பண்ண 3 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெருசாக அந்த 3 விக்கெட் ஆல் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து கிடைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 17 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா 8 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்னு எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் வேல்யூபிள் பிக்காக இருக்கார் ஆண்ட்ரூ டை. இதே மாதிரி நோட் பண்ணிங்க அப்படின்னா தனி வெனுவில் 30 மேட்ச்சுக்கு 48 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு சரியான ரெக்கார்டு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 13 மேட்ச்சுக்கு 20 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 மேட்ச்சுக்கு 28 விக்கெட். ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லாயிருக்கு.
அண்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஆண்ட்ரோ டைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா எப்படினாலும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அது போல்டர் எல்பிடபிள்யூ எடுத்தார் அப்படின்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாய் ரிச்சர்சன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 9 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படி என்னங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் ஜாய் ரிச்சர்சன் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 22 மேட்ச் ப்ளே பண்ணி 32 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட்டை செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. 11 மேட்ச்சுக்கு 20 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும் எடுத்துருக்கக்கூடிய பிளேயராக ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ அவர் கடைசியாக ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கார் ஜாய் ரிச்சர்சன். ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜேசன் பெக்ரண்டாஃப் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கம்மியான விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவே வேணும்னு எடுத்துக்கிட்டோன்னா 29 மேட்ச்சுக்கு 38 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சுக்கு 19 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 16 மேட்ச்சுக்கு 19 விக்கெட்டும் ஜேசன் பெக்ரண்டாஃப் எடுத்திருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லா மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கடைசியாக மேட்ச்சில் மட்டும்தான் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. மற்றபடி மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்து கம்பல்சரி ட்ரீம் டீம் வந்துறாரு. ஸோ இவரெல்லாம் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோட நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோன்ஸ் மாரிஸ் பொறுத்தவரை ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ இவருக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். வெனுவில் பொறுத்தவரை 12 மேட்ச்சுக்கு 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பவுல் பண்ணாங்க அப்படின்னா லோன்ஸ் மாரிஸ் விட்டுட்டு நீங்கள் ஜாய் ரிச்சர்சன், ஜேசன் பெக்ரண்டாஃப் இவங்களுக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்ட்ரோ டைக்கலாம் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ லோன்ஸ் மாரிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த இடத்துல ஜேசன் பெக்ரண்டாஃப் ஜாய் ரிச்சர்சனுக்கு நீங்கள் ஒரு மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கடைசி நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் கடைசி மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்லா ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸை பொறுத்தவரையும் ஜாக் ஃபெஸ்டர் மெக்ரூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மேட்ச்சுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதிகப்படியான கண்டெக்ட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் ரன்ஸில் அடிச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா 6 மேட்ச் கூட எடுத்துக்கிட்டலாம். ஒரு 30+ ரன்ஸ் கூட இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணல. அதிகப்படியான ஸ்கோர் 26 தான் இந்த சீசனில் வச்சிருக்காரு. மற்றபடி பவர் பிளேவே தாண்ட மாட்டேங்கிறார். ஸோ அதிகப்படியான விக்கெட் விழுந்துறாரு. ஸோ 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன் ஜாக் ஃபெஸ்டர் மெக்ரூக். நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீமில் ரிஸ்க்காக வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். மற்றபடி பிளேயரை நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜாஸ் ப்ரௌனை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 118 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நார்மல் ஆவரேஜ் தான் இருக்குது. இது வேணும்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 மேட்ச்சுக்கு 88 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு ஜாஸ் ப்ரௌன். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது கடைசியாக ஒரு 3 மேட்ச்சில் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆடி இருக்காரு. 66-22 அப்படிங்கிறத அவரோட ரீசன்ட் கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. பட் குவாலிட்டியான பவுலர் ஆப்போசிட்டில் ஃபெர்தூஸ் காசிஸ் இருக்கப்போ இவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வர ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் பொறுத்தவரையும் பிளேயராக நீங்கள் உள்ள வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிம் சைஃபர்ட் பொறுத்தவரை டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் அண்ட் விக்கெட் கீப்பிங் இருக்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 28 செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனு ரெக்கார்டாக பெருசாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 30+ ரன்ஸ்க்கு இவருக்குமே ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இல்லை. நியர்லி விக்கெட்டை இழந்துட்டு போயிடாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலிமா இவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச்சில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜாக்கப் பெத்தல் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 30 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 30 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வென்யூவில் ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் மேக்ஸிமம் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸில் இவர் தான் பவுல் போடுறாரு. ஸோ இந்த மேட்சும் அவருக்கு பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. 49 பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் 49 விக்கெட் இல்லை, 21 ஒரு விக்கெட் அப்படிங்கிறது இவரோட ரீசன்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ இவரெல்லாம் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் தான் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலர் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஜாக்கப் பெத்தல் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் மஸ்ட் பிக்காக இருக்க போகிறாரு. ஜான் வில்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 19 மேட்ச்சுக்கு 279 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லையும் கொஞ்சம் டீசெண்டான ஆவரேஜ்னு சொல்லுவேன். வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச்சுக்கு 33 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணுறப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சில் நடந்த மேட்ச்சில் 45 ரன் அடிச்சிருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருந்தப்போ இவர் 1 மேன் ஆர்மியாக அந்த இடத்துல நின்று ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது யாருக்கெல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்கோ அவங்களெல்லாம் அந்த டீமில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை கிராண்ட் லீக்கில் உங்களை டிஃப்ரென்ஸில் நீங்கள் டாப்பில் மேலே வந்துடுவீங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் போட்ட மாதிரி எல்லாத்துக்கூடயும் நீங்கள் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் லாரி ஈவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 24 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 24 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெனுவில் 6 மேட்சஸ்க்கு 80 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ இதை ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. ஸோ லாரி ஈவன்ஸ் பார்த்தீங்கன்னா போன சீசனில் பெர்த்திஸ் கச்சர் கூட விளையாண்டுருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 240 ரன் ஹோம் பாய்னு சொல்லும். அவர் என்ன சொன்ன ஹோம் பாய் அதில் கரெக்டாக நோட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. மெல்போர்ன் ரெனகட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் எப்படி கொலாப்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கொலாப்ஸ் வரப்போ லாரி ஈவன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அவர் ஒரு வெரி பெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் போராக இருந்தாலுமே இந்த மேட்ச்சில் எனக்கு நம்ம கிராண்ட் லீக் பிக்கு ஒரு சூப்பர்டபுளான ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் வில் சதர்லேண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் வருவார். ஸோ மினிமம் ஒரு 3 ஓவர் வச்சு போல் பண்ணுவார். அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். ஹெட் ஓவரில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 88 ரன் எடுத்திருக்காரு. அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்குது. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் 35 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அந்த கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. விக்கெட்டுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ எப்படின்னா ரெனகட்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா வில் சதர்லாந்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக போல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு 50-50 ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது பெருசாக அவர்கிட்ட இருந்து விக்கெட் காலம் கடைசியாக ஒரு நடந்த 3 மேட்ச்சில் எதுவும் கிடைக்கல. பேட்டிங்லேயும் அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணல. கொஞ்சம் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு நீங்கள் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் டீமில் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அண்ட் டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 10 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. 6 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும். செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு வெறும் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு டாம் ரோஜர்ஸ். வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 8 விக்கெட்டும் போத் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டுமே நிறைய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ட் 2 விக்கெட் ஒரு விக்கெட் மேட்ச் 1 8 விக்கெட் எப்படி மாடும் டாம் ரோஜர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஃபேண்டசி வேல்யூ இருக்குமே இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குரிந்தர் சந்து போன மாதம் டீமுக்குள்ளே இல்லை வந்தார். பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் இன்ஷியலாக பவர் பிளேயில் இவர் தான் ஸ்பெல்லில் ஓப்பன் பண்ணுறாரு. ஹெட் ஓவரில் பொறுத்தவரைக்கும் 10 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்ட். ஃபஸ்ட் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறப்ப எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக போல் பண்ணுறப்போ அவருக்கு வேல்யூபிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெனுவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி கடைசி நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் அதிகப்படியான விக்கெட் கடைசியாக நடந்த ப்ளே பண்ண மேட்ச்லேயும் வந்து எடுத்திருந்தார். ஸோ கம்பேக்னே சொல்லுவோம். குட் கம்பேக்கில் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்க அப்படின்னா குருவிந்தர் சந்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஆடம் ஜம்பா பொறுத்தவரை ஹெட் ஓவரில் 14 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப தான் அவர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணார் ஆடம் ஜம்பானா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டாக போல் பண்ணார் அப்படின்னா மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுலையும் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப தான் அவருக்கு ரெக்கார்ட் இருக்குது. 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குங்க. ஸோ ஒரு மேட்ச் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் எல்லாமே ஒவ்வொரு விக்கெட்டாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பெருசாக கிராண்ட் லீக்கில் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிச்சர்ட்சனை பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 21 மேட்ச்சுக்கு 29 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ அந்த 22 விக்கெட் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. செகண்டாக போல் பண்ணுறப்போ வெறும் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணி தான் அந்த அதிகப்படியான 10 விக்கெட்டில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க ரெனகட்ஸ் அப்படின்னா கெனி ரிச்சர்ட்சன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போல்னால் நீங்கள் டீமில் உள்ள வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வந்துடுவோம். பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் ஜாக் ஃபெசர் மேக்குருக்குன்னா ஆண்ட்ரூ டை கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ 8 ரன் 9 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் பெங்கண்டா பொறுத்தவரையும் 2 முறை எடுத்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஆர்ம் சீமர் கிட்ட எகென்ஸ்டாக ஜாக் ஃபெசர் மேக்குருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ரன்ஸும் அவங்களுக்கு லீக் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் பெங்கண்டா ஜாக் ஃபெசர் மேக்குருக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஜாஸ் ப்ரௌனை பொறுத்தவரையும் ஆண்ட்ரூ டை கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜெகர்சன் பெக்ரண்டாஃப் கிட்டையும் லேர்ன்ஸ் மாரிஸ் கிட்டையும் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அதிகப்படியாக டை கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டீம் சைஃபர்ட்டை பொறுத்தவரையும் மேத் கில்வி கிட்ட ஒரு முறையும் ஆஸ்டன் ஆகர் கிட்ட ஒரு முறை அண்ட் ரிச்சர்ட்சன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ரைட்டாக ஆப்ரேஜ் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 20 முறை 69 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜாக்கப் பெத்தல் பொறுத்தவரையும் ஆஸ்டன் ஆகர் கிட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜோனதன் வில்ஸ் பொறுத்தவரையும் மிச்சல் மார்க்ஸ் கிட்ட ஒரு முறையும் ஆண்ட்ரூ டை கிட்ட ஒரு முறையும் அண்ட் ஹாரோ அரண்டிங் கிட்ட ஒரு முறையும் விக்கெட் இழந்திருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா
10 முறை விக்கெட்டை விட்டிருக்காரு ஜோனதன் வில்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஆஸ்டன் அகரை ஒரு ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாரி ஈவன்ஸ் பொறுத்தவரையும் ஆஸ்டன் அகர் கிட்ட ஒரு முறையும், ஆண்ட்ரூ டை கிட்ட ஒரு முறையும், கூப்பர் கோனலி கிட்ட ஒரு முறையும் லாரி ஈவன்ஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெக் ஸ்பின்னு கிட்ட அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. வில் சதர்லாந்து பொறுத்தவரை ஜேசன் பெகரண்டாஃப் கிட்ட ஒரு முறையும், ஆரோன் ஆர்டே கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை வில் சதர்லாந்து இழந்திருக்காரு. அண்ட் ஃபின் ஆலன் பொறுத்தவரையும் ஃபெர்கூஸ் ஓனில் இந்த மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு முறை விக்கெட் விழுந்திருக்காரு. ஆடம் ஜம்பா அண்ட் ரிச்சர்ட்சன் கிட்ட ஒவ்வொரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் அகேன்ஸ்டாக அவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஜாக்கோ பத்தல் வந்து ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிச்சல் மார்க்ஸ் பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஆடம் ஜம்பா கிட்ட 2 முறையும், ரிச்சர்ட்சன் கிட்ட ஒரு முறை, அண்ட் ஜாக்கோ பத்தல் கிட்ட ஒரு முறையும் மிச்சல் மார்க்ஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு அதிகப்படியாக. அண்ட் ஹாரோன் ஆர்டி பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா அண்ட் குரீந்தர் சந்து 2 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறை விக்கெட்டாக விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. கூப்பர் கோனலி ஆடம் ஜம்பா கிட்டையும் வில் சதர்லாந்து கிட்டையும் ஒவ்வொரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஆஸ்டன் டர்னரை பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ் கிட்ட 4 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ ஆடம் ஜம்பா கிட்ட ஒரு முறையும், ரிச்சர்ட்சன் பார்த்தீங்கன்னா கெனே ரிச்சர்ட்சன் கிட்ட 11 இன்னிங்ஸில் 4 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ரிச்சர்ட்சன் வைஸ் ஆஸ்டன் டர்னர் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரீந்தர் சந்துக்கிட்டையும் ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. லெஃப்டாக ஆர்த்தோடாக்ஸ் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்குது. 54 இன்னிங்ஸில் 12 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. நிக் கேப்சன் பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ் கிட்ட 3 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஆடம் ஜம்பா கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஆஸ்டன் ஆகர் பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ் கிட்ட ஒரு முறையும், சதர்லாந்து கிட்ட ஒரு முறையும், அண்ட் ரிச்சர்ட்சன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயர் வைஸ் பேட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் நம்ம யாருக்கெல்லாம் நம்ம சைஃபர் தரலாம்? காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கில் பொறுத்தவரையும் கூப்பர் கோனலி கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வில் சதர்லாந்து. இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக சேஃபாக வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கில் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இதுவே நான் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நான் கிராண்ட் லீக்கில் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கோ பத்தலுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஜாய் ரிச்சர்ட்சன் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் டீம் சைஃபர்ட் அண்ட் டாம் ரோஜர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ரூ டை வைஸ் ஜேசன் பெகரண்டாஃப் கூட நீங்கள் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். நல்லா ஒரு பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மிச்சல் மார்க்ஸ் கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னால் ரிஸ்க்காக நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நான் டீலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் லைனப்ஸ் 23 நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனல் டீம் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டீம் கிராண்ட் லீக் ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரையும் டீம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், ஆஸ்டன் டர்னர், ஜாக்கோ பத்தல், மிச்சல் மார்க்ஸ், வில் சதர்லாந்து, கூப்பர் கோனலி, கெனே ரிச்சர்ட்சன், குரீந்தர் சந்து, ஆண்ட்ரூ டை, ஜாய் ரிச்சர்ட்சன். இது நம்ம பிக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டீம். இந்த டீமை நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நான் ஃபின் ஆலனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறதுனால அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதனால் கொடுத்துருக்கேன். டீம் சைஃபர்ட்டுக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்குது. 1-1 வந்ததுனால 2 பேத்துக்கும் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். இந்த டீமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்கான நீங்கள் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டைக்கு இவர் கொடுத்து பாருங்கள். வைஸ் கேப்டன் ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா ரிச்சர்ட்சனுக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் மாற்றி இவங்க 2 பேத்துக்குள்ளே நீங்கள் இந்த டீமில் கொடுத்து பார்க்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் லாரி ஈவன்ஸ் அண்ட் ஃபின் ஆலன், ஜாக் ஃபெசர் மெக்ரூக், நிக் ஆப்சன், வில் சதர்லாந்து, ஹாரோன் ஆர்டி, கூப்பர் கோனலி, ஆடம் ஜம்பா, ஜேசன் பெகரண்டாஃப், டாம் ரோஜர்ஸ், அலோன்ஸ் மோரிஸ். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 2வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜேசன் பெகரண்டாஃப்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாம் ரோஜர்ஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டீமில் நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேறாச்சும் நீங்கள் இருந்து கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாக் ஃபெசர் மெக்ரூக் அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா ஆரோன் ஹார்டிக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஃபின் ஆலன் அண்ட் ஜோனதன் வில்ஸ், ஜாக்கோ பத்தல் 2 பேர் மட்டும் பேட்டிங்கில் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் மிச்சல் மார்க்ஸ், வில் சதர்லாந்து, கூப்பர் கோனலி, கெனே ரிச்சர்ட்சன், ஜேசன் பெகரண்டாஃப், ஆண்ட்ரூ டை, ஜாய் ரிச்சர்ட்சன் அண்ட் லேன்ஸ் மோரிஸ். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3rd டீம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா நான் ஃபேவரபிள் பெர்த்ஸ்காட்சிற்கு ஃபேவரபுளாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க பெர்த்ஸ்காட்ச் அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்க டீம். கேப்டன் ரிச்சர்ட்சன், வைஸ் கேப்டன் மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மார்க்ஸ் வேணாம் அப்படின்னீங்கன்னா ஃபின் ஆலன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ அவருக்கு பாயிண்ட் இன்னும் பேட்டிங்கில் வந்து அடிச்சார்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ பாயிண்ட் ஏறும். ஸோ அந்த பவுலிங் நீங்கள் பேட்டிங்கில் கொடுக்காம நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ஜேசன் பெகரண்டாஃப் கூட நீங்கள் பவுலிங்கில் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பார்க்கலாம். இல்லை லேன்ஸ் மோரிஸ்க்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டீம் சைஃபர்ட்,
and Finn Allen, Aston Turner, Jack Fisher McGrew, Will Sutherland, Cooper Connolly, Kenny Richardson, Gurinder Sandhu, Andrew Tye, Joy Richardson and Stuart டாம் ரோஜர்ஸ் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4th டீமில் குரீந்தர் சந்துக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் வேறாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா டீம் சைஃபர்டுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா டாம் ரோஜர்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் ஃபின் ஆலன் அண்ட் ஆஸ்டன் டர்னர், ஜாகப் பெத்தல், வில் சதர்லேண்ட், கூப்பர் கோனலி அண்ட் ரிச்சர்ட்சன், குரீந்தர் சந்து, ஆடம் ஜம்பா, ஜேசன் பெர்னடாஃப், ஆண்ட்ரூ டை, ஜாய் ரிச்சர்ட்சன். இந்த முழுக்க டீம் பொறுத்தவரையும் பவுலிங்க்கு ஃபேவராக நமக்கு ப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக சதர்லாந்துக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூப்பர் கோனலிக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணால் ரிஸ்க்காக ஆடம் ஜம்பாக்கு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஆண்ட்ரூ டைக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் டீம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், ஆஸ்டன் டர்னர், ஜாக்கப் பெத்தல், ஜேஸ் ப்ரௌன், வில் சதர்லேண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கூப்பர் கோனலி, கெனி ரிச்சர்ட்சன், குரீந்தர் சந்து, ஜேசன் பெர்னடாஃப் அண்ட் ஜாய் ரிச்சர்ட்சன். இது பிக் பண்ணிருக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் நான் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஜாக்கப் பெத்தலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ரிஸ்க்காக, வைஸ் கேப்டனாக ஆஸ்டன் டர்னருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் இன்னும் ஒரு யாராச்சும் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா ஜாஸ் ப்ரௌனுக்கு ஒரு டீமில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா குரீந்தர் சந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் லைனப் சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தில் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.